வாங்க இந்த வீடியோவில் பயிற்சி 1.2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வகுக்கவும். 2 விகிதமுறு எண்களின் வகுத்தலுக்கான விடையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது கணக்கு -21 கீழ் 5ஐ -7 கீழ் -10ஆல் வகுக்க. அப்போது முதலாவது இருக்கிற விகிதமுறு என்ன அப்படியே எழுதிங்க. -21 கீழ் 5 ஐ இருக்கிறதுல என்ன போட்டுருணும், இதால் இதை வகுக்க போகிறோம். அப்போது ஐ இருக்கிறதுல என்ன பண்ணணும், வகுத்தல் போட்டுக்கணும். போட்டுட்டு -7 கீழ் 10. இங்கே 2 மைனஸ் இருக்கும்போது 2 ஒரே குறி இல்லையா. அப்போது விகிதமுறு எண் என்பது இதனது வகுத்தல் செயலி. அப்போ 2 ஒரே குறியாக இருக்கும்போது அது என்ன ஆகிடும், மிகை விகிதமுறு எண்ணாக ஆகிடும். அந்த 2 ஒரே குறியான மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -21 கீழ் 5 வகுத்தல் 7 10. இப்போது இந்த வகுத்தல் செயலி அப்படியே நம்ம வகுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரு விகிதமுறு எண். முழு எண்ணா நம்ம வகுத்துடலாம். இப்போ 20 வகுத்தல் 5னா நம்ம வகுத்து போட்டுடலாம். இந்த 2 விகிதமுறு எண்கள் இருக்கும்போது இந்த வகுத்தல் செயலியானது என்ன மாற்றப்படும்னா பெருக்கலாக மாற்றப்படும். பெருக்கலாக மாற்றும்போது இந்த வகுக்கும் எண் இருக்கு இல்லையா, இது தலைகீழ் எழுதணும். அப்போ 7 கீழ் 10 தலைகீழ் என்னன்னா 10 கீழ் 7 பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறிடும். இப்போ பாருங்கள், -21 கீழ் 5 பெருக்கல் 10 கீழ் 7. இப்போ என்ன பண்ணணும், இதை எளிய வடிவில் எழுதணும். எப்படி எளிய வடிவில் எழுதுனா, தொகுதி மற்றும் பகுதி தொகுதி பகுதியில் ஒரே எண்களால் வகுப்படும் எண்களை வகுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 21 5 ஒரே எண்ணால் வகுப்படாது. அதுக்கடுத்து பாருங்கள், 21 7 ஒரே எண்ணால் வகுப்படும். எந்த எண்ணால் வகுப்படும், 7ஆல் வகுப்படும். அப்போ 1 7 7 3 7 21. அதுக்கடுத்து 2வது விகிதமுறை எடுத்துங்க. 10 7 வகுப்படுமா, வகுப்படாது. இப்போ 10 5 வகுப்படும். தொகுதி பகுதி தொகுதி பகுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன குறுக்கில் பார்க்கணும், இந்த தொகுதி இந்த பகுதி, இந்த தொகுதி இந்த பகுதி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது 2 பார்க்குறோம். இது 2 வகுப்படாது. ஏன்னா இது ஒற்றை எண், இது 5. 5ஆல் வகுப்படணும்னா 5இல் முடியணும். பட் இது 1ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 5ஆல் வகுப்படாது. அப்போ 21 7 பாருங்கள், 7 21 7ஆம் எண்ணால் வகுப்படும். அப்போ 7ஆல் வகுத்துக்கலாம். 1 7 7 3 7 21. அடுத்தது இந்த 2வது விகிதமுறைன்னு எடுத்துங்க. தொகுதி பகுதி பாருங்கள், 2 ஒரே எண்ணால் வகுப்படாது. 7 என்பது பகா எண், எந்த எண்ணாலும் வகுப்படாது. 7ஐ தவிர 1 மற்றும் 7ஐ தவிர வேறு எந்த எண்ணாலும் வகுப்படாது. அப்போ 10 7 ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. அப்போ 10 5 பாருங்கள், 2 இது 10ல் 0ல் முடிஞ்சிருக்கு. அதனால் 10 5 5ஆம் வாய்ப்பாடு வரும். 1 5 5 2 5 10. இப்போ மீதி என்னென்ன எண்கள் இருக்குது, 3 2 1 1. 3 2 ரெண்டுமே பகா எண்கள், வேறு எந்த எண்ணாலும் வகுப்படாது. 1ஐ தவிர வேறு எந்த எண்ணாலும் வகுப்படாது இல்லையா. கீழே 2 1 1 வந்துருச்சு. அப்போ இதோட எளிய வடி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், தொகுதி தொகுதி பெருக்கிக்கணும், பகுதி பகுதி பெருக்கணும். ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்கணும். இங்கே கழித்தல் குறி மைனஸ் இருக்குது, இங்கே இருக்குது ப்ளஸ். ஒரு குறியுமே இல்லைன்னா அது என்னது, ப்ளஸ்ன்னு அர்த்தம், கூட்டல் குறி. அப்போது பெருக்கல்ல வெவ்வேறு குறி வந்தால் என்ன வரும், கழித்தல் குறி வரும். கழித்தல் போட்டுட்டு தொகுதி தொகுதி பெருங்க. 3 2 6 கீழே 1 1 1. இப்போது -6 கீழ் 1. இப்போ தொகுதி அதிகமாக இருக்குது, பகுதி 1ஆக. அப்போ என்ன பண்ணணும், வகுக்கணும். அப்போது ஒரு எண்ணை 1ஆல் வகுக்கும்போது, எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுக்கும்போது அதே எண் தான் கிடைக்கும். -6 கீழ் 1 வகுக்கும்போது -6ஐ 1ஆல் வகுக்கும்போது -6 கிடைக்கும். ஸோ -21 கீழ் 5ஐ -7 கீழ் -10ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் விடை -6 ஆகும். வாங்க 2வது கணக்கு போகலாம். 2வது கணக்கு -3 கீழ் 31ஐ -3ஆல் வகுக்க. -3 கீழ் 31ஐ -3ஆல் வகுக்க. அதே மாதிரி தான், -3 கீழ் 31 ஐ இருக்குதுன்னா இதான் வகுத்தல். வகுத்தல் -3. ஸோ இந்த செயலி வகுத்தல் செயலியானது என்னதான் மாற்ற போடணும், பெருக்கலாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த விகிதமுறை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதிக்கணும். -3 கீழ் 31 இந்த வகுத்தல் என்னவா மாறுது, பெருக்கலாக மாறுது. பெருக்கலாக மாறும்போது இதனுடைய தலைகீழ் எழுதணும். அப்போ -3 தலைகீழ் என்ன, இப்போ எந்த ஒரு தலைகீழ் வரும்போது 1 கீழ் இந்த நம்பர் வரணும். 1 கீழ் -3 வரணும். ஆனால் அது எப்போ என்ன பண்ணுவோம், பகுதியில் மைனஸ் நம்ம தொகுதிக்கு மாற்றுவோம் இல்லையா. அப்போது அந்த 2 ஸ்டெப் பண்ணுறதுக்கு பதிலாக எப்போ உங்களுக்கு மைனஸ் வந்தாலும் அந்த மைனஸை மேலே போட்டுட்டு -1ன்னு எழுதிட்டு கீழே இந்த 3 போட்டுருங்க. அப்போ -3 தலைகீழ் -1 கீழ் 3. அப்போது
மைனஸ் 3 கீழ் 31 பெருக்கல் மைனஸ் 1 கீழ் 3. இப்போ எளிய வடிவில் எழுதிக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3ஆம் வாய்ப்பாடில் வகுத்துக்கலாம். 1 3 3, 1 3 3. இப்போ 1 31 ஒரே பொதுவான என்னால் ஒன்றால் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? பெருக்கணும். எதை பெருக்கணும்? தொகுதி பெருக்கணும். எப்படி பெருக்கணும்? ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்கணும். அப்புறம் பார்க்கணும் இல்லையா? ரெண்டும் ஒரே குறி, அப்போ ப்ளஸ்ஸு. வேறு குறியாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். இது மைனஸ் ரெண்டுமே ஒரே குறி, ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் வந்தால் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? குறி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 1 கீழே வந்து ஓர் 31 இதுவும் ஒரே குறி, ரெண்டுமே கூட்டல் குறி, அதனால் கூட்டல் தான். அப்போது மைனஸ் 3 கீழ் 31 மைனஸ் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் விடை என்னது? 1 கீழ் 31. வாங்க 3ஆவது கணக்கு போகலாம். மைனஸ் 2 மைனஸ் 6 கீழ் 15ஆல் வகுக்க. அப்போது மைனஸ் 2 போட்டுக்கணும். ஐ இருக்கிற இடத்துல வகுத்தல் குறி போட்டுக்கணும். மைனஸ் 6 கீழ் 15. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த வகுத்தல் வந்தால் நம்ம என்ன மாற்றணும்? அதை பெருக்கலாக மாற்ற வேண்டும். அப்போ மைனஸ் 2 அப்படியே போட்டுட்டு பெருக்கல். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுட்டு இதுக்கு தலைகீழ் எழுதணும். தலைகீழ் எழுதும்போது என்ன ஆகும்? தலைகீழ் எழுதும்போது பாருங்கள், தலைகீழ் எழுதும்போது மைனஸ் 15 மேலே போயிடும், இந்த 6 கீழே வந்து இந்த மைனஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மைனஸ் 2 மைனஸ் 6 கீழ் 15ஆல் வகுக்க. அப்போ மைனஸ் 2 அப்படியே போட்டுட்டு ஐ இருக்கும்போது என்ன பண்ணிடணும்? வகுத்தல் குறி போட்டுக்கணும். வகுத்தல் செயலி எழுதிக்கணும். மைனஸ் 6 கீழ் 15. அப்போ மைனஸ் 2 இந்த வகுத்தல் செயலி என்னவா மாறுது? பெருக்கல் செயலியாக மாறுது. மாறும்போது இதனுடைய விகிதமுறி எண்ணுக்கு தலைகீழ் எழுதணும். ஸோ எப்போ மைனஸ் கழித்தல் வந்தாலும் அந்த கழித்தல் போட்டுட்டு எண்களை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. அப்போ 15 மேலே வந்துடும், இந்த 6 கீழே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தொகுதி பகுதி. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நம்ம வந்து 3ஆம் வாய்ப்பாடை வகுத்துக்கலாம். 15 வந்து I 3 15 2 3 6ன்னு போட்டுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? குறுக்கில் இந்த முழு எண்ணையும் இதையும் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முழு எண் என்பதும் இது வந்து ஒரு முழுக்களில் வரும். முழு எண் சொல்ல முடியாது. மைனஸ் 2 என்பது ஒரு முழுக்களில் வரும். முழுக்களும் வந்து ஒரு விகிதமுறி எண் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை பகுதியாக கொண்ட விகிதமுறி எண்கள் ஆகும். அப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எளிய வடிவில் எழுதிக்கலாம். இது தொகுதியில் இருக்குது, இது பகுதியில் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் 2 6 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போது 2ஆல் வகுப்படும். 1 2 2 3 2 6. இப்போ பாருங்கள், இதை கூட அப்படியே பண்ணிக்கலாம். இந்த 15 இந்த 3 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 1 3 3 I 3 15. அப்போ மீதி என்ன இருக்கோ அவ்வளோதான். இப்போ 5 வந்து ஒரு பகா எண். அப்போ வேறு எந்த எண்ணாலும் வகுப்படாது. கீழே 1 என்பது ஒரு பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. சரி, இப்போ என்ன பண்ணணும்? தொகுதி. இந்த மைனஸ் 1 என்பது எங்கே இருக்குது? தொகுதியில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்கிக்கிங்க. மைனஸ் ரெண்டும் என்னது? ஒரே குறி, அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்தது 5 5 கீழே வந்து 1 வரும். இப்படி நம்ம இங்கே சுருக்கிட்டேன் 5. அப்போ இங்கே என்ன வருது? 5 1 வந்துடும். சரிங்களா? அப்போ வரும்போது என்ன வந்து 5ஐ 1ஆல் வகுக்கும்போது 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் 2ஐ மைனஸ் 6 கீழ் 15ஆல் வகுக்கும்போது விடை வந்து 5. நன்றி.